Dear girls, this video is for you. யாராச்சும் உங்களை வந்து இன்சல்ட் பண்ணுறாங்களா, தயவு செஞ்சு அவங்க முன்னாடி எதையுமே வெளியில் காமிச்சிக்காதீங்க. பிகாஸ் அவங்களோட மெயின் மோட்டிவே வந்து உங்களை அழ வச்சு பார்க்கணும், உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கணுங்கிறது மட்டும்தான். அவங்களுக்கு வேறு வேலை வெட்டி இல்லாமல் தான் நம்மளை வந்து கஷ்டப்படுத்தி பார்க்கணுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. அவங்க முன்னாடி ஃபீல் பண்ணி நாமளே வீக்குன்னு சொல்லி காமிச்சிக்கக்கூடாது. நம்மளோட சைலன்ஸ் தான் நம்மளோட பெரிய ஸ்ட்ரென்த், நம்மளோட கரேஜ் தான் நம்மளோட பெரிய பவர். பி பிரேவ் கேர்ள்ஸ். மற்றவங்க நினைக்கிறத விட நம்ம ரொம்ப பவர்ஃபுல். ரொம்ப நாளாக வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. பட் இப்போ நான்வெஜ் வீட்டில் செய்ய முடியாதுன்றதுனால பள்ளிப்பாளையம் மஷ்ரூம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே மஷ்ரூம் வாங்கிட்டு வந்துட்டேன். இதை பண்ணுறதுக்கு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, சீரகம், அப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு பின்னாடி வெங்காயமும் போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க காஞ்ச மிளகாவையும் அதில் சேர்த்துடலாம். அதை சேர்த்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே மஞ்சத்தூள், தனியாத்தூள், அப்புறம் மிளகுத்தூள் இதையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவோட மஷ்ரூம் எல்லாம் நல்லா மிக்ஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு 5 to 6 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. பிகாஸ் வந்து மஷ்ரூம்லேருந்து தானாகவே தண்ணி வந்து நிறைய வெளியே வரும் இல்லைங்களா. ஸோ அந்த தண்ணியெல்லாம் போகிற வரைக்கும் அதை நல்லா வந்து வேக விட்டுருங்க. வெந்ததுக்கப்புறமா வந்துட்டு 5 to 6 மினிட்ஸ்க்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு குட்டி குட்டியாக வந்து கொத்தமல்லி கட் பண்ணி மேலே தூவிடலாம். தூவி விட்டுட்டோம் அப்படின்னா மஷ்ரூம் பள்ளிப்பாளையம் ரெடி. இது ஆக்சுவலி உண்மையிலேயே நல்லா இருக்குது. பிகாஸ் வந்து சிக்கன் பள்ளிப்பாளையமுக்கு ஈக்குவல் டேஸ்ட் வந்து மஷ்ரூம்லேயுமே இருக்குது. நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாரையுமே நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா பாய்.